ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க அடை தோசை செய்கிறதுக்கு என்னென்ன எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாம். மிக்ஸி ஜாரில் வந்து 3 மிளகாய், வெள்ளைப்பூடி, இஞ்சி, பெருஞ்சீரகம் எல்லாம் போட்டு மிக்சியில் ஒரு சுற்றிட்டு அதுக்கு பிறகு அரிசி, பருப்பு, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், மஞ்சள் பொடி, உப்பு எல்லாம் போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சிருங்க. ஓரளவுக்கு குறன்னு அரைச்சிட்டு அதுக்கு பிறகு பாருங்கள், இந்த பக்குவத்துக்கிட்டே அரைக்கணும். அரைச்சோம்னா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், ஃபஸ்ட்டு இவ்வளோதான் அரைச்சிட்டு சின்ன வெங்காயம் பொடுசாக கட் பண்ணி இதில் போட்டுருங்க. போடையிலேயே அதோட முருங்கைக்கீரை கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். தேங்காய் சில்லு பல்லாக நறுக்கி போடுங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணி அடை தோசை ஊற்றினோம்னா செம்மையாக டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து அரிசி, துவரம்பருப்பு, உளுந்தம்பருப்பு, பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாமே போட்டு தான் நம்ம ஊற வச்சு நைட்டே ஊற வச்சிடணும். காலையில் அரைக்கணும். அப்படின்னா தான் குழந்தைங்களுக்கு வாரத்துக்கு ஒரு நாள் கொடுத்தோம்னா நல்லா சத்து இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், முன்னாடியும் பின்னாடி இப்படி திருப்பி விட்டு எடுத்தோம்னா அடை தோசை சூப்பராக இருக்கும்.